Welcome to Why Not Try? Why not try? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. Dr. Sharon proudly presents Why Not Try? Why not try? Hi friends, welcome back to my channel Why Not Try? So friends, இந்த டிசம்பர் மாதத்தோட வாரத்தில் நல்ல குளிரான இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு ஒரு டெலிஷியஸான சூப் ஒன்று நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிஷியஸான மசில் சூப், அதாவது சிப்பி சூப் ஒன்று ரெடியாக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி சூப் செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான குழி உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அது சூடான உடனே உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் அதில் போர் பண்ணிக்கோங்க. என்ன எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 5 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி சிறிய பொடிசாக நறுக்கி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ண கேரட் எடுத்து அதையும் அப்படியே அந்த கலவையில் சேர்த்துக்கோங்க. இப்போது நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் ஒரு 3 பீன்ஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி இந்த கலவையில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன சைஸில் உள்ள சிப்பி ஒரு 15 எண்ணம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் ஏற்கனவே அந்த சிப்பி ஃப்ரையில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த காய்கறிகள் நல்லா வதங்கின உடனே இந்த சிப்பியை அப்படியே அந்த கலவையில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு அது அந்த கலவை நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. ஸோ இப்போ அந்த சூப்புக்கான வெஜிடபிள்ஸும் அந்த சிப்பியும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அப்படியே அந்த கலவையில் ஊற்றிட்டு நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுறணும். இந்த டைமில் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் கலந்துருங்க. நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா கொதி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன உடனே தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சால்ட்டும் பெப்பரும் கலந்துக்கோங்க. இப்போது 2 முட்டையை எடுத்து அதை ஒரு பவுலில் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த முட்டையை நல்லா கொதிச்சிட்ருக்கிற இந்த சூப்போடு கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெலிஷியஸான ஹெல்த்தியான சுப்பி சூப் தயாராகிடுச்சு. அடுத்து என்ன, கார்னிஷிங் தான். நீங்கள் தேவையான அளவு தக்காளி துண்டுகளும் மல்லியிலையும் தூவி அதை அலங்கரித்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நியூட்ரிஷியஸான சூப் இது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் இந்த டெலிஷியஸான சூப்பை உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ரொம்ப நியூட்ரிஷியஸான சூப் இது. ஸோ கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வித் another beautiful video, it's Dr. Sharon who's signing off. So bye.